ஹலோ வியூவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த என்ஆர்டி சம்பந்தமா தான் நிறைய சந்தேகங்கள், கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. என்ஆர்டி கார்டு எப்படி அப்ளை பண்றது, அது சம்பந்தமா நம்ம வீடியோ போட்டுட்டோம். இன்சூரன்ஸ் அப்ளை பண்றது எப்படின்றதும் வீடியோ போட்டுட்டோம். இப்போ நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். இந்த இன்சூரன்ஸ் பண்ணும்போது சரி, என்ஆர்டி கார்டு அப்ளை பண்ணும்போது சரி, வரக்கூடிய நம்ம செய்யக்கூடிய பிழைகள, அந்த தவறுகள எப்படி சரி பண்றது? அத எப்படி எடிட் பண்றதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு நம்ம கஸ்டமர் கேர்ட்ட பேசின வரைக்கும், அதுக்கு சொல்யூஷன் எல்லாத்துக்குமே இருக்கு. அது நாளடைவுல அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த பேர்ல மிஸ்டேக்கோ அல்லது நம்பரு இந்த மாதிரியான மிஸ்டேக்கள் வரும்போது, அடுத்த ரினிவல் பண்ணும்போது அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் வரும். அது போக இப்போ இந்த இன்சூரன்ஸுக்கே பார்த்தீங்கன்னா, இன்னும் ஏன் வரல அப்படின்ற மாரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்ரூவலு. அவங்க அந்த மெயில் அனுப்பும்போதே இன்சூரன்ஸ பொறுத்தவரைக்கும் 15 to 30 டேஸ் டைம் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நம்ம அப்ளை பண்ணதுமே இன்னும் அப்ரூவல் மெயில் வரல. வந்ததுக்கு அப்புறம் இது தனி கார்டா வருமா? அல்லது இது எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. அத பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி என்ஆர்டி கார்டுன்னு ஒண்ணு குடுத்ததுக்கப்புறம், அந்த கார்டுல தான் அந்த கார்டுடைய ஐடியில தான் நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம். அப்போ நமக்குன்னு யூசர் ஐடி, பாஸ்வேர்டும் இருக்கு. அந்த வெப்சைட்ல போயிட்டு நமக்குன்னு ஒரு டேஷ்போர்ட் இருக்கு. அப்போ அதுல நம்ம அப்ளை பண்ணும்போது அது அப்ரூவல் ஆயிருச்சு. அதோட ஸ்டேட்டஸ் லைவ் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் அதுல காமிக்கும். அது நம்ம அதுல ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும். இந்த கார்டோட லிங்க் ஆயிடும். அந்த மாதிரி அப்படிதான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அல்லது இல்ல இது பார்த்தீங்கன்னா, இதுக்கு இன்சூரன்ஸுக்கு அப்படின்னு தனியா கார்டு வருமா அப்படின்னு கேட்டா, அது ஒருவேளை மேபி வரலாம். ஆனா இதுவரைக்கும் எதுவும் தெரியல. இன்னும் அப்ரூவலும் யாருக்கும் வரல. ஒரு சில பேருக்கு தவறுதலா பண்ணவங்களுக்கு ரிஜெக்ட் அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் கிடையாது. நீங்க சில தகவல்கள் சரியா குடுக்கல. சரி திரும்ப சரியா குடுங்க அப்படின்ற மாதிரியான மெயில்கள் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் அப்ரூவல்னு யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு வரல. அது போக பார்த்தீங்கன்னா, இந்த இன்னொரு விஷயம் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த என்ஆர்டி கார்டு அப்ளை பண்றது ஃப்ரீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த கார்டு அப்ளை பண்றதுக்கும் தனியா ரூ. 200 கட்டி தான் பண்ற மாதிரி இருக்கும். இதோட சீரியஸ்னஸ் இன்னும் யாருக்கும் புரியல. நாம தான் கேட்டோம் ஃபர்ஸ்ட். நாம தான் வெளிநாட்டுல இருக்கிறோம். வெளிநாட்டுல இருக்க எங்கள அடையாளப்படுத்துங்க. எங்களுக்கு முதல்ல அடையாள அட்டை குடுங்க. எங்களுக்கு இன்சூரன்ஸ் குடுங்க. எங்களுக்கு ஓட்டுரிமை குடுங்க. எங்களுக்கு பென்ஷன் குடுங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் எங்களுக்கு கொண்டு வாங்க. மருத்துவ உதவிகள் இந்த மாதிரியான சேவைகள்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த அமைச்சகம் அமைக்கப்பட்டு இந்த அடையாள அட்டை கொண்டு வந்தாங்க. இன்சூரன்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இன்னும் பல பேர் இதுல அலட்சியமா தெரியாம தான் இருக்காங்க. இப்ப ஃப்ரீயா குடுத்துருக்க இந்த டயத்துல கூட செய்யாதவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா, இதோட சீரியஸ்னஸ் இப்ப தெரியாது. ஒரு நேரம் வரும் பாருங்க. சில விஷயங்களுக்காக இந்த என்ஆர்டி கார்டு இருக்கணும், மஸ்ட் அப்படின்ற மாதிரியான கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது அப்ப தெரியும். ஆஹா, நம்ம இப்ப பண்ணியிருக்கலாமே, அப்பயே பண்ணியிருக்கலாமே, யாராவது பண்ணி குடுங்க அப்படின்ற மாரி கேட்பீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த என்ஆர்டி கார்ட பொறுத்தவரைக்கும் இனி அடுத்தடுத்து இதுல சலுகைகள் வரும்போதும் பாத்தீங்கன்னா, அப்பதான் மக்கள் உணருவாங்க. ஆமா, இது கண்டிப்பா தேவைதான் அப்படின்ற மாதிரி. ஆனா இதுல இன்னும் அந்த 18லேருந்து 55 வரைக்கும் அந்த வயசு வரம்பு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி இது தமிழகத்திலேருந்து வெளியே இருக்கிறவங்க மட்டும்தான். அப்ப பாண்டிச்சேரி மக்கள் பதியலாமா? இப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு. ஒரு சில பேர் பாண்டிச்சேரியில இருக்கவங்களும் பதியுறாங்க. சில பேருக்கு அப்ரூவல் ஆகுது. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இன்சூரன்ஸ் இதெல்லாம் போடுறோம். இத்தனை வருஷத்துக்கு கட்டிக்கிட்டே இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம இருந்துட்டு ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா, அந்த நம்ம கட்டின காசெல்லாம் என்ன ஆகும்? அப்படின்ற மாதிரிலாம் பெரிய கேள்விகள் வைக்கிறாங்க. அதுக்கு கஸ்டமர் கேர்ட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அதுக்கு சரியான பதில்கள் வரல. படிப்படியா இனிமே வரக்கூடிய காலங்கள்ல இதுக்குண்டான சொல்யூஷனு அல்லது நம்ம இந்த கட்டின காசுக்கு நமக்கு திருப்பி குடுக்குற மாதிரியான அல்லது பென்ஷன் மாதிரியான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இது மூலமா கண்டிப்பாக வரும். அதனால இதுவரைக்கும் என்ஆர்டி கார்டு நீங்க அப்ளை பண்ணல அப்படின்னா, நம்முடைய வீடியோ பார்த்து நீங்களே பண்ணிக்கிறீங்க. இல்ல அப்படின்னா நிறைய பேரு ரொம்ப ஃப்ரீயா பண்ணி குடுக்குறவங்கலாம் இருக்காங்க. அவங்கள்ட்டயே பண்ணுங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, காசு வாங்கிக்கிட்டும் இப்ப ஃப்ரீயா பண்ணக்கூடிய இந்த விஷயத்த காசு வாங்கிட்டு பண்றாங்க. என்னைய மலேசியாவிலேருந்து ஒரு நண்பர் கான்டாக்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு நான் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணி குடுத்தேன். அப்ப கார்டு எப்படி அப்ளை பண்ணீங்கன்னு கேட்டபோது, ஊர்லேருந்து ஒருத்தங்க ஒரு ஆளுக்கு ரூ. 200 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பண்ணி குடுக்குறாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. ஸோ இந்த மாரி இலவசமா பண்ணக்கூடிய விஷயங்கள நீங்களே பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் மொபைல்ல தெளிவா போட்டிருக்கேன். அத பண்ணிக்கிறங்க. இன்சூரன்ஸ் எப்படி பண்றதும் போட்டிருக்கேன். உங்களுக்கு அது பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்க. இல்லைன்னா நம்மள மறக்காம இந்த Instagram ஐடில கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க குவைத்துல இருந்தா மட்டும் தான் குவைத் நாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் சொல்லல. நீங்க உலகத்துல எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, Instagramல தாராளமா நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் நம்பிக்கையோட கரெக்ட்டா பண்ணி குடுக்குறேன். அதாவது குவைத்துல இருக்கக்கூடியவங்க இங்க லோக்கல்ல உங்களுக்கு லிங்க் மூலமா உங்களுக்கு காசு அனுப்ப முடியும். இல்ல நேர்ல குடுத்துறேன் அப்படின்னா ஓகே. இல்ல நான் ஜிபேல இந்த மாரி தான் அனுப்ப முடியும் ஊர்ல அப்படின்னாலும் ஓகே. குவைத்துக்கு வெளியில இருக்கவங்க ஊர்ல நான் ஜிபே இந்த அக்கவுண்ட் நம்பர்ல நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன் உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு அப்படின்னாலும் ஓகே. எப்படி இருந்தாலும் ஓகே.
நீங்க அதனால இது வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுக்காதவங்க தாராளமா நம்மள இந்த ஐடியில கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.